பிரைஸ் தி லார்ட் கல்பனா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? அச்சோ வந்துட்டேன். நல்லா இருக்கேன் ரிமோஷனி, நல்லா இருக்கிறேன். மணவாள வரப்போறாரு, நீ என்ன ஆயத்தமாகாம இப்படியே இருக்கிற? ஆயத்தமாவே தான் இருக்கிறேன். மணவாள வாரன்னு தெரிஞ்சனால நான் ஆயத்தமா இருக்கிறேன். பாரு நான் எவ்வளோ அழகா ஆயத்தப்பட்டிருக்கேன். நீ தான் ஆயத்தமே இல்லாம இருக்கியே. பாரு, உன்னைய மட்டும் மணவாளன் கண்டுட்டாருன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாரு. இதே நான் போய் நின்னேன்னா என்னை சும்மா அழகா தூக்கிட்டு போயிடுவாரு, தெரியுமா? இது இல்லை ஆயத்தம் கல்பனா. மணவாளன் வர்றதுக்கு ஆயத்தமாகிறதுன்னு சொன்னால் நாங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அதுதான் உண்மையான ஆயத்தம். ஐயோ, வேதம் நல்லா நான் வாசிப்பேன், பைபிளை வாசிக்கிறேன், நான் நல்ல ஜெபம் பண்ணுறேன், நான் ஆராதனைக்கெல்லாம் வாரேன், சேர்ச்சுக்கெல்லாம் வாரேன். நான் ஆயத்தமாக தான் இருக்கிறேன் ரிமோஷன். எப்பயுமே நான் நல்லா ஆயத்தமாக தான் இருக்கேன். அது சரி, அப்போ விளக்கு எண்ணெய் எல்லாம் எங்க? அதெல்லாம் ஆயத்தமாகலையா நீ? என்னது விளக்கு எண்ணெயா? இப்போ விளக்கு எண்ணெய் இந்த காலத்தில் விளக்கா எண்ணெயா? எனக்கு எல்லாம் விளக்கு இருந்தால் இந்த டார்ச் இருக்குது. இதில் பார்த்துக்கோ, எவ்வளோ பெரிய ஃபோன் வச்சுருக்கிறேன். இதில் தான் எல்லாமே இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா? இதில் தான் நான் பைபிள் ரீட் பண்ணுறது, மெசேஜ் கேட்குறது, ஆராதனை பார்க்குறது எல்லாம் இதில் தான். எனக்கு இதே போதும். கல்பனா, நாங்கள் ஃபோனில் ஒரு நாளும் பைபிள் வாசிக்கக்கூடாது. பைபிளை எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க, ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு எழுதியிருக்கிறது வேதம். அதில் தான் நாங்கள் வேதத்தை வாசிக்கணும், ஃபோனில் வாசிக்கக்கூடாது. ஃபோனில் அநேக காரியங்கள் இருக்குது, ஆனால் வேதத்தில் ஆண்டோட வார்த்தை மட்டும்தான் இருக்குது. நீ இப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது மணவாளன் உன்னைய விட்டுட்டே போயிடுவாருப்பா. என்னது மணவாளன் என்ன விட்டுட்டு போவாரா? ரிமோஷனி, மணவாளன் வர போறாரு, இந்த கல்பனாவை கூட்டி போவாரே. ஐயோ, எவ்வளோ பொருட்கள் நான் வாங்கி வச்சிருக்கிறேன். மணவாளன் வந்து அதெல்லாம் நான் விட்டுட்டு போகணுமே. இல்லை, எப்படி சரி கொஞ்சம் எடுத்து போகணும். நம்ம மணவாளன் தானே, அவர்கிட்ட கேட்பேன். பரலோகம் எவ்வளோ பெரிய பரலோகம், அங்கே தங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது, மாணிக்கம் இருக்குது, வைரம் இருக்குது. ஏன்னு இந்த கொஞ்சம் சாமானை கொண்டு போய் வைக்க வேடா இருக்காது. அது எங்கள் பரலோகம் தானே, மணவாளன்கிட்ட நான் கேட்டுக்கொள்ளுவோம். ரிமோஷனி, நீ போய் ஆயத்தப்படி, நானும் எல்லாம் ரெடி பண்ண இருக்கு, நீ போய் ஆயத்தப்படு. சரி, நாளைக்கு சர்ச்சுக்கு சீக்கிரமாக டைமுக்கு வந்துடு, சரியா? சரி. மர்சி எங்க போச்சு? அந்த பாருங்க வாராங்க. சிஸ்டர், இன்னைக்கு மெசேஜ் நல்லா இருந்துச்சு தானே பாஸ்டர் கொடுத்தது? சர்வீஸும் நல்லா இருந்துச்சு தானே? ஆமாம் சிஸ்டர், பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என்னமோ எனக்கிட்டேயே பேசுகிற மாதிரி இருந்துச்சு சிஸ்டர். ஆமாம், நான் எங்கே மெசேஜை கேட்டுட்டு இருந்தேன், அந்த பக்கம் பாஸ்டர் மெசேஜ் பண்ண, நான் இங்கே என்ன பேபி கிட்ட தானே மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்க, சொல்கிற நேரமே பேபி கிட்ட இருந்து தான் மெசேஜ். என்ன போட்டிருக்கான்? ஹாய் பேபி, இன்னைக்கு மீட் பண்ணுவோமா? ஐயையோ, இன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்குறானே. வேணாம் பேபி, இன்னைக்கு மட்டும் நீ வீட்டுக்கு வந்துடாத. இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்த, நாங்கள் 2 பேரும் நல்லா மாட்டிப்போம் அவர்கிட்ட. நான் அவர் இல்லாத நேரமாக பார்த்து சொல்கிறேன், நீ வா, நாங்கள் ஜாலியாக இருக்கலாம். மர்சி, நாங்கள் சும்மா தானே இருக்கோம். பக்கத்து கிராமத்தில் கடவுளை அறியாத நிறைய ஜனங்கள் இருக்காங்க. நாங்கள் போயிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு வரலாமா? ஓ, அதுவும் நல்லா தான் போவோம். ஷெரன் வரட்டும், அவளையும் கூட்டிகிட்டு போகலாம். ஓகே. என்ன சுவிசேஷம் சொல்ல போறீங்களா? ஐயோ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது சிஸ்டர். நீங்கள் முன்னுக்கால போங்க, நான் முடிச்சுட்டு டக்குன்னு வரேன். ஓகே, அவள் வருவான், நம்ம போவோம். உங்களை நேசிக்கிறோம். என்ன மத மாற்றமா? உங்களோட இயேசுவெல்லாம் எனக்கு தேவையில்லை. போங்க போங்க, எங்களுக்கு 1000 வேலை இருக்கும். உங்களோட சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம் டைம் இல்லை. செய்ய முடியாதா? இப்படி செஞ்சு எங்களுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பெல்லாம் வருமா? அதெல்லாம் பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க ஏஞ்சல். அப்படித்தான் ஊழியம்னா எல்லா கஷ்டங்களும் வரும், எல்லாத்தையும் தாங்கிக்கணும். 2 தீமோத்தேயு 4:5 என்ன சொல்லுது? இனி எல்லா வேலைகளிலும் மனத்தெளிவுள்ளவனா இரு, சுவிசேஷக்காரனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க. நம்ம தைரியமாக எந்த பயமும் இல்லாமல் சொல்லுவோம். இந்த கிராமம் இல்லாட்டி என்ன, இன்னொரு கிராமம் வாங்க, போயிட்டு நம்ம அங்கே சுவிசேஷம் சொல்லலாம். அப்பா, ஒரு மாதிரியா சர்ச்சுக்கு போய் ஆராதனையில் கலந்தாச்சு. இப்போ முடிஞ்சு அப்பாடா, இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டோமா, நல்லா தூங்கி எழுமணமான்னு இருக்கணும் இன்றைக்கின்னு பார்த்து. வேறு என்ன வேலை இருக்குது? ஞாயிற்றுக்கிழமைன்னா அதுதானே. அப்பாடா, அப்பா, அன்றைக்கு சர்ச்சில் காலையிலேருந்து ஊழியம் செஞ்சு சரியான டயர்டாக இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் எந்த நேரமும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஊழியம் செஞ்சு கொண்டே இருக்கணும். இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் ஊழியம் செஞ்சு கொண்டே இருக்கணும். யாராவது என்னோட இருந்து ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். யார் இருப்பா?
ஃப்ளோரிடா. ரெமஸ்னி அக்கா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் ஃப்ளோரிடா. பிரைஸ் தி லார்ட் ரெமஸ்னி அக்கா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ஐயோ வந்துட்டாங்களே. சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கிற ரெமஸ்னி அக்கா சொல்லுங்க. இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். ஃப்ளோரிடா வாரீங்களா? நாங்கள் வந்து ப்ரே பண்ணுவோம். நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டியிருக்கு. அவங்கள எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிஞ்சு போய் கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணணும். இப்போ கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு. மணவாளன் சீக்கிரம் வரப்போறாரு. நாங்கள் ஆயத்தமாகணும், மற்றவங்களையும் அதுக்காக ஆயத்தப்படுத்தணும். வாங்கலேன் ஃப்ளோரிடா, நாங்கள் அதுக்காக சேர்ந்து ஜெபிப்போம். ஐயோ ரெமஸ்னி அக்கா இப்போ தான் சர்ச்சுக்கே போயிட்டு வரேன். அதுதான் சர்ச்சில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்களே ஜெபிக்கிறதுக்கு. நானும் ஜெபிக்கணுமா ரெமஸ்னி அக்கா? இல்லை ஃப்ளோரிடா, ஜெபிக்கிறது எங்களுடைய கடமை தானே. அதுக்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாங்க ஃப்ளோரிடா, நாங்கள் ஒரு 5 நிமிஷம் போதும், நாங்கள் ப்ரே பண்ணிட்டு போய். இல்லை ரெமஸ்னி அக்கா, வீட்டில் வேலைகள் அப்படி இருக்குது. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது வீட்டில். நான் போய் அந்த வேலைகளை முடிக்கணும் ரெமஸ்னி அக்கா. நான் வாரேன் போயிட்டு. அப்பாடா பெரிய தப்பிட்டேன். வீட்டில் போய் அந்த கதையை வேற பார்க்கறதுக்கு வீட்டு வேலை செய்ய இருக்குது. பாருங்க, கிறிஸ்தவர்களே இப்படித்தான் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க இப்படி இருக்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்கிறது வந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பெரிய கடமையாக இருக்குது. அந்த கடமையை நாங்கள் செய்யணும். பரவாயில்ல, நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எவ்வளோ ஆத்துமாக்கள் ஆண்டவரை அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, தாங்கள் செய்கிற தவறை உணராமல் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பா, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மனம் திரும்பி சுவாமி உமது அண்டையிலே ஆண்டவரை கிட்டி சேர நீர் வரும்போது சுவாமி ஆண்டவரை நீர் அழைத்து போகிறதுக்கு தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்திருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. அப்பா, கொஞ்சம் தான் எடுத்தேன். ஆனால் பாருங்க இவ்வளோ பாரமாக இருக்குது. ஒரு 5 உடுப்பு தான் எடுத்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிரியமான ஆசையானது பார்த்து தான் எடுத்தேன். அதுவும் இவ்வளோ பாரமாக இருக்குது. ஆளுக்கு முதல்ல வந்து உட்காந்துருங்க. ஹலோ பேபி, நான் இங்கே வந்துட்டேன் பேபி. ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணவாளன் வந்து எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாராம். ஆமாம் பேபி. நீ என்ன பேபி செய்ய போகிற? என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவியா பேபி? நான் வேணா இப்படி ஒரு வேலை செய்கிறேன். நான் ஃபஸ்ட்டுக்கு மணவாளனோட போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் போன அட்ரஸ் அனுப்புகிறேன். நீ வந்து சேர்ந்துரு, ஓகேயா? ஓகே பேபி, நான் வைக்கிறேன். உனக்கு நான் பெறவெடுக்கிறேன். பாய். கல்பனா, ஆளுக்கு வந்து உட்கார்ந்துட்டு போலையே. பின்ன மணவாளன் வர்றாருன்னு அப்ப வந்து தானே இருக்கணும். உடுப்பெல்லாம் நல்லா இருக்கே, கலக்கிறப்போ. நீனும் நல்லா இருக்கிறவா. ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம். ஆமா, நீ வந்து இப்ப பேபியோட மெசேஜ் பண்ணிட்டு இருக்க தானே? மணவாளனோட போன அங்க போயிட்டு எப்படி நீ இந்த பேபிக்கு மெசேஜ் எல்லாம் போடுவ? என்ன கல்பனா நீ பேசுற? இங்கேயே இன்டர்நெட் சிக்னல் எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. பரலோகத்துக்கு போறோம். ஏசப்பா நாங்க இங்கெல்லாம் செய்யறது எப்படி அங்க பாத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிற? அங்கெல்லாம் சிக்னல் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, என்ன? சரி சரி, சார்ஜர் எல்லாம் கொண்டு வந்து தானே? எல்லாம் சார்ஜரும் கொண்டு வந்திருக்கேன். ஓகே. உஷா, உனக்கு ஒரு கதை தெரியுமா? இந்த இங்க உட்கார்ந்து இருக்கிறார்களே, இவங்களுக்கு என்ன போன வாரம் போய் எங்கேயோ சுவிசேஷம் சொல்ல போய் நல்லா அடியை வாங்கிட்டு சத்தம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஐயோ, அப்படியா? ஆமா. கேட்டியா?
கேக்குறியாக்கா? என்ன கதை? போன வாரம் பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? இவளுக்கு தான். ஷரனுக்கு. ஓ, அதுக்கு முந்தின வாரம் யாருக்கு தெரியுமா? அது யாருக்கு? இவளுக்கு தான். நம்மளுக்கு இல்லப்பா. எல்லா மெசேஜையும் கேட்பாளுகக்கா, ஆனா திருந்தவே மாட்டாளுக. உண்மைதான். நானா அப்படி இல்லக்கா, 7 மணி சேவிஸுக்கு சரியா 7:30 நான் வந்துருவேன். நானும் அப்படித்தான். நான் 7 மணி சர்வீஸுக்கு 7:45 சர்ச்சில் வந்து உட்காந்துருவேன். பார்த்துக்கோங்க. என்னக்கா அப்படி சொல்ற? நேரத்தோட வந்திருக்கா, இல்லாட்டி மணவாளன் எங்களையும் விட்டுட்டு போயிட்டுருவாரு. அட பரிசுத்தமே, இவளே லேட்டாக வந்துட்டு என்ன லேட்டாக வந்தேன்னு சொல்கிறான். மணவாளன் வாரனா போதுமே வந்து உட்காந்துருவாளுங்க. அப்பா இவளு இருக்காளோ, இவ தான் மேனாமினிக்கு கல்பனா. இவட மேக்கப்பும் ஆளும் ஸ்டைலும், அதுல வேற போன வாரம் 10,000 ரூபா கொடுத்து சாரி வாங்கினேன்க்கா, நல்லா இருக்கான்னு. நான் என்ன 10,000 ரூபா கொடுத்து சாரி வாங்க அவளை என்ன வக்கில்லாமையா இருக்கேன். அப்பா இவனு இருக்காளோ, இவ தான் ஷரண். பாஸ்ட் அங்க மெசேஜ் எடுக்க இவ பேபின்னு மெசேஜ் பண்ண, இவளையே நினைச்சு வீட்டில் ஒருத்தன் எலும்பும் தோலுமா மாறியே போயிட்டான். வீடியோ காலும் பேபின்னு பேசுறதும். இவளை பத்தி எனக்கு தெரியாதா? வெள்ளையும் சொல்லேமா வந்திருக்கிறவங்கள இருக்கிறாள்களோ. இவ தான் பரிசுத்த மேர்சி. பரிசுத்தத்திலே பரலோகத்தே விஞ்சிருவா. இவட பரிசுத்தத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஓ பருப்பு இங்க வேகாதுமா. ஏஞ்சல், தர்ஷனி, சுபா, ரெமோஷனி இவர்கள் இருக்காள்களோ. ஆண்டவர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு. அந்த ஆண்டவர் என்ன என்கிட்ட பேச மாட்டாரோ? நான் இங்க சர்ச்சில் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கேன். அந்த ஆண்டவர் என்னோட மட்டும்தான் பேசுவாரு. எல்லாரும் நினைச்சிருக்காங்க இந்த சபை வளர்றதுக்கு காரணம் பாஸ்டர்னு. இந்த சபை வளர்றதுக்கு காரணம் நான். என் ஜெபம், என் ஊழியம், என் உபவாசம், அதனால தான் இந்த சபையில மக்கள் எல்லாம் வாரத்துக்கு காரணம். என்னால தான் இவ்வளோ தூரத்துக்கு இந்த சபை வளர்றதுக்கு காரணம். நான் வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன். குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன். மற்றவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. ஐயோ, மணவாளன் வந்துட்டார் போல. எக்கால சத்தம்லாம் கேக்குது. ஐயோ பைத்தியம், அது மணவாளன் இல்ல, இவட கொரட்ட சத்தம். அல்லேலூயா. என்னது மணவாளன் வந்துட்டாரா? என்னது மணவாளன் வந்துட்டாரா? ஐயோ இல்லக்கா, நீங்களாம் விழிப்பா இருக்கீங்களா? நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்படியா? என்ன நடக்குது? என்ன ஏன் ஜெபிக்கிறாங்க? எங்களுக்கு ஒரு சத்தமும் கேக்குது. ஐயோ எங்களுக்கு கேக்குது இல்லையே. எங்களுக்கு கேக்குது. சத்தம் கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? எங்களுக்கு எக்கோ சத்தம் கேக்குது. ஐயோ டிவோஷன் எங்களுக்கு கேக்குது இல்ல. எங்களுக்கு வந்து ஜெபிங்களே ப்ளீஸ். எங்களுக்கு கேக்குது இல்ல. எங்களுக்கு சத்தம் கேக்குது இல்ல. எங்களுக்காக வாங்க நாம ஜெபம் பண்ணுவோம். ஐயோ பாபா ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி. அக்கினியை இறக்குங்க, அபிஷேகத்தை இறக்குங்க, எங்கள் செவிகளை திறங்க. அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா நிரப்புங்க அப்பா. அப்பா உங்களுடைய சத்தம் கேட்கும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. உங்களுடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். காணமா? எப்படி காண போனாங்க? எப்படி அப்படி எடுத்துக்கொள்ளல? நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். அதை எப்படி எங்களை விட்டுட்டு போயிடுவாரு அவர்? நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். இல்ல ஒரு நாள் அவர் அப்படி விட மாட்டாரு. மேலானவைகளை நாடாமல் கீழானவைகளையே தேடினாய். நீ என்னை நேசிக்காமல் என் வேதத்துக்கு செவி சாய்க்காமல் இருந்தாய். நான் உன்னை அறியேன். என்னை விற்று அகன்று போ. ஒத்துக்கொள்ளவே மாட்டேன்.
விட்டுட்டு போனீங்களே. ஐயோ விடப்பட்டு போயிட்டனே ஏசப்பா. ஐயோ நான் செய்ததெல்லாம் நல்லதுன்னு நினைச்சனே. ஒத்துக்கொள்ள முடியாது. என்ன அவர் கூட்டியே போவார். நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் நல்லா ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், நான் சர்ச்சுக்கு வருவேன். அவர் எப்படி என்னை விட்டு போவார்? அவர் என்னை விட்டு போக மாட்டாரு. ஐயோ கல்பனாக்கா சரண் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நான் கைவிடப்பட்டுட்டோம். ஏசப்பா விட்டுட்டு போயிட்டாரு. முடியாது, நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஐயோ நான் ஏசப்பா, 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 நான் தான் உங்களோட கல்பனா வந்திருக்கேன் ஏசப்பா. என்ன உங்களுக்கு தெரியாதா ஏசப்பா? நான் எவ்வளோ அழகா உங்களை பார்க்க வருவேன் தானே ஏசப்பா. உங்களுக்கு என்ன தெரியாதா ஏசப்பா? நான் உன்னை அறியேன், என்னை விற்று அகன்று போ. நீ விலையுயர்ந்த வஸ்திரத்தை விரும்பினாய், ஆனால் நீதியின் வஸ்திரத்தையும் இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் மறந்தாயே. அப்பா நீங்க என்ன விட்டு போயிட்டீங்களா அப்பா? ஏசப்பா நான் தப்பு செஞ்சுட்டேனே ஏசப்பா, நான் தப்பு செஞ்சுட்டேன். உங்களை நேசிக்காம இந்த உலகத்தில் உள்ளவங்களை நேசிச்சனே ஆண்டவரே. அப்பா உங்களை நான் அன்பு செய்யாம இந்த உலகத்தில் உள்ளவர்களை அன்பு செஞ்சனே. என்னை மன்னிங்க ஏசப்பா, என்னை கூட்டி போங்க ஏசப்பா. என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க ஏசப்பா, என்னை கூட்டிட்டு போயிருங்க ஏசப்பா. என்னை மன்னிங்க ஏசப்பா, இந்த ஒரு முறை மன்னிங்க ஏசப்பா. என்ன கூட்டி போங்க ஏசப்பா. நானும் ராஜாவை கைவிடப்பட்டனோ கர்த்தாவே சுவாமி. இருந்த நாளெல்லாம் குறைகளே சொல்லி கொண்டு திரிந்தேனே தேவனே. ராஜாவே ஏசப்பா, என்னை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்களா? என் பெருமையை மட்டுமே நான் பாராட்டி கொண்டு இருந்தேனே என் தேவனே சுவாமி. ஐயா குறைகளை மட்டுமே இருந்த நாட்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தனே தேவனே. ஐயா ஒரு விஷயம் நீங்க திரும்ப வாங்க, திரும்பமாய் வந்து எங்களை கூட்டிட்டு போங்கப்பா. எங்களை மன்னித்து எங்களப்பா கூட்டிட்டு போங்க ஏசப்பா. எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க கர்த்தாவே. மீண்டுமாய் வாங்க ஆண்டவரே. எங்க பாவங்களை நாங்க உணர்த்திட்டோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மீண்டுமாய் வந்து எங்களை கூட்டிட்டு போங்க ஏசப்பா. கூட்டிட்டு போங்க தேவனே. அப்பா இந்த பூமியில கைவிடப்பட்டிருக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க திரும்பியுமாய் வாங்க சுவாமி. ஒரு விஷயங்களை பாருங்க, எங்க பாவங்களை மன்னிச்சு அப்பா பரிசுத்தம் உள்ள உங்க கரங்கள்னால எங்களை தொட்டு திரும்பியுமாய் கூட்டிட்டு போங்கப்பா. உங்க ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போங்கப்பா.